ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கிடையாது. நீ எல்லா கோட்டையும் அழின. நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீ கல்லாட்டம் ஆடுற. இது சொன்னது வெண்ணிலா கபடி குழுவில் பரோட்டா சூரி. நம்ம மெட்டா சூரி. அதாங்க நம்ம மார்க் ஜுக்கர்பர்க். இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பண்ணலாம் அப்படின்னு அவர் எம்ப்ளாயீஸ் கூட சொல்லியிருக்காப்ல. நம்ம சக்கர்பர்க் அவர் எம்ப்ளாயீஸ் கூட பேசினது நமக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? இது வந்து அமெரிக்காவில் ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் எஃப்டிசி அப்படிங்கிறவங்க ஃபேஸ்புக் மேலே ஒரு லீகல் ப்ரொசீடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லீகல் ப்ரொசீடிங்க்கு பேர் ஆன்டி ட்ரஸ்ட். அதாவது ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் எஃப்டிசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபேஸ்புக் நீங்க உங்களோட ஃபேஸ்புக் எம்பையரை வளர்த்தது எப்படி அப்படின்னா உங்களோட காம்படிஷனை கில் பண்ணது தான். அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த கம்பெனிஸ்லாம் அக்வயர் பண்ணி ஃபேஸ்புக்கோட மெர்ஜ் பண்ணி ஒரு பெரிய மோனோபொலியா நீங்க வந்து வளர்ந்துட்டீங்க. இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்று இந்த கம்பெனிஸை விற்கணும், இல்லாட்டி இது தனித்தனி கம்பெனிஸா உடச்சிடணும். இது வந்து எஃப்டிசியோட கம்ப்ளைண்ட். 2020 ஆரம்பிச்ச இந்த ஃபெடரல் ட்ரேட் கமிஷனோட ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் நேத்தி, அதாவது April 14th 2025 நேத்தி வந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்மளோட மார்க் ஜக்கர்பர்க் ட்ரையல்ல அப்பியர் ஆகி அவர் வந்து வாதாடிட்டு இருக்காரு. அதுல லீக் ஆனது தான் இந்த பரோட்டா சூரி சொன்ன மாதிரி நம்ம ஜூரி சொன்ன இமெயில்ஸ். ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குவிக் பேக்ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். ஃபேஸ்புக் வந்து 2012 இன்ஸ்டாகிராமை வந்து $1 பில்லியன் வாங்கினாங்க. 2014 2 இயர்ஸ் கழிச்ச உடனே வாட்ஸ்அப் வந்து 22 பில்லியன் வாங்கினாங்க. 2020 ஆரம்பிச்ச இந்த ப்ரொசீடிங்ஸ் 2025 ஏப்ரல் 14 அன்னைக்கு ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஃப்டிசியோட கம்ப்ளைண்ட் என்ன? ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமையும் வாட்ஸ்அப்பையும் வாங்கினது இவங்களோட காம்படிட்டர்ஸ் இதை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், இதை வாங்கினால கன்சியூமர்ஸ்க்கு வந்து குவாலிட்டி குறைஞ்சிருச்சு, தே ஹேவ் லெஸ் காம்படிஷன், தே ஹேவ் லெஸ் குவாலிட்டி, வெரி ஃபியூ அவென்யூஸ் ஃபார் கன்சியூமர். இது வாங்கினால வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து வேற வழியே இல்லை, திரும்ப திரும்ப வந்து அந்த ஃபேஸ்புக் ஈகோ சிஸ்டம்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இவங்களோட ஆர்குமெண்ட். அதனால வந்து அமெரிக்கன் லா படி ஆன்டி ட்ரஸ்ட் கிக்ஸ். இதுக்கு எவிடன்ஸா எஃப்டிசி நேற்று பல இமெயில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க் ஜக்கர்பர்க் அவரோட எம்ப்ளாயீஸ்க்கு ரைட் பண்ண இமெயில்ஸ். ஒன் ஆஃப் த இமெயில்ஸ் 2008 மார்க் ஜக்கர்பர்க் எழுதினது. இட் இஸ் பெட்டர் டு பை ராதர் தேன் கம்பீட் அப்படின்னு. இது வந்து வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் வாங்குறதுக்கு முன்னாடி அனுப்பின இமெயில். ஸோ இப்போ எஃப்டிசி ப்ரூவ் பண்ற பாயிண்ட், இந்த மர்ஜர்ஸ் இந்த அக்விசிஷன்ஸ்லாம் நடந்தனால கன்சியூமருக்கு வந்து குவாலிட்டி குறைஞ்சிருச்சு, காம்படிஷன் குறைஞ்சிருச்சு, அவென்யூஸ் இல்லை, வேற வழி இல்லாம திரும்ப திரும்ப இந்த ஃபேஸ்புக் ஈகோ சிஸ்டம்லேயே மாட்டிட்டு இருக்காங்கிறது தான். இது ஒவ்வொன்றுக்கும் எஃப்டிசி வந்து அவங்களோட ஆர்குமெண்ட்ஸை முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ லெஸ் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிசியோட ஆர்குமெண்ட் படி ஃபேஸ்புக்கு ஒரே ஒரு காம்படிஷன் தான் இருக்கு, விச் இஸ் ஸ்னாப் சாட். இதை ஃபேஸ்புக் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு பல காம்படிட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து எஃப்டிசியோட ஆர்குமெண்ட் படி கிடையாது, நீங்க சொல்ற எல்லாருமே உனக்கு காம்படிட்டர்ஸ் கிடையாது. நீ லிங்க்டின் வந்து ஒரு காம்படிட்டருங்கிற, லிங்க்டின் வந்து ஒர்க் ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். நீ ஒரு யூடியூப் வந்து காம்படிட்டருங்கிற, யூடியூப் வந்து ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி டிக்டாக் அவங்க வந்து கான்டென்ட். ஓகே, ஃபேஸ்புக்ங்கிறது இட்ஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஒருத்தர், அதாவது ஆணோ பெண்ணோ, அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது தான் வந்து ஃபேஸ்புக்கோட ஃபிலாசபி. இதுக்காக தான் நீங்கள் ஃபேஸ்புக் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி டிக்டாக், லிங்க்டின், யூடியூப், எக்ஸ் இவங்க யாருமே உங்க காம்படிட்டர் கிடையாது. ஸ்னாப் சாட் மட்டும்தான் உங்க காம்படிட்டர். அந்த ஸ்னாப் சாட்டையும் நீங்க வந்து $6 பில்லியன் அக்வயர் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனா வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணல அப்படிங்கிறது எஃப்டிசியோட ஆர்குமெண்ட். எஃப்டிசியோட ரெண்டாவது கம்ப்ளைண்ட், இந்த மர்ஜர்னால கன்சியூமர்ஸ்க்கு குவாலிட்டி கம்மி ஆயிடுச்சு. அதாவது நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஃபேஸ்புக் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் பேஸ்ட் மாடல்னு இருந்ததை இப்போ வந்து ஒரு ஃபாலோவர் பேஸ்ட் மாடல் ஆகிட்டீங்க. நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப்னு ஆரம்பிச்சது இப்போ வந்து மார்க்கெட் பிளேஸ், ஷாப்பிங், டேட்டிங், வீடியோஸ், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட ரெலவன்ஸே வந்து குறைஞ்சிருச்சு நீங்க இதெல்லாம் பண்ணனால அப்படிங்கிறது எஃப்டிசியோட செகண்ட் ஆர்குமெண்ட். எஃப்டிசியோட மூணாவது ஆர்குமெண்ட், இந்த மர்ஜர்ஸ்னால நீங்க கன்சியூமருக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லாத மாதிரி நீங்க வந்து வெரி லெஸ் அவென்யூஸ் ஃபார் த கன்சியூமர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்க. உங்களோட ஆப்ஸ், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர் இது மூணுக்குள்ளேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்டர்ஆப்பரபிலிட்டி வச்சுட்டீங்க. ஒரு பிளாட்ஃபார்ம்ல கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வச்சு அவங்க இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் ஆகலாம். இதில் அவங்க கிரியேட் பண்ண கனெக்ஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவங்க இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகலாம். இது போதா குறைக்கு நீங்கள் வந்து மெசஞ்சர், த்ரெட்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய வேறு ஆப்ஸ் வேறு கொண்டு வந்திருக்கீங்க. வீடியோஸ், ஷாப்பிங் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா ஆப் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களோட மூணாவது ஆர்குமெண்ட். எஃப்டிசி லாஸ் படி இது எல்லாமே வந்து இட் வில் லீட் டு அ கம்பெனி ஆன்டி ட்ரஸ்ட். அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் அக்வயர் பண்ணனால லெஸ் காம்படிஷன் வந்துருச்சு, லெஸ் குவாலிட்டி வந்துருச்சு, லெஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது லெஸ் அவென்யூஸ் வந்துருச்சு. இது எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் ரெசிபி ஃபார் ஆன்டி ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து எஃப்டிசியோட ஆர்குமெண்ட். இதுக்கு ஃபேஸ்புக்கோட ரெஸ்பான்ஸ், நாங்கள் இது பண்ணது எதுவுமே வந்து காம்படிட்டர் கில் பண்ணணுங்கிறதுக்காக கிடையாது, நாங்கள் பண்ணது ஒரு க்ரோயிங் கன்சியூமர் டிமாண்டை கேட்டர் பண்ணுறதுக்காக, ஒரு பெட்டர் குவாலிட்டி பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணுங்கிறதுக்காகவும்,
சைனாட்ட இருந்து அமெரிக்காவை காப்பாத்துறதுக்கு, அதாவது டிக்டாக்ல இருந்து அமெரிக்காவை காப்பாத்துறதுக்கு அந்த கம்ப்ளீட் சுச்சுவேஷனால அதுக்காக தான் நாங்க இது எல்லாமே பண்ண வேண்டியதா போச்சு அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக்கோட ஆர்குமெண்ட். இதுக்கு எஃப்டிசி ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு பேசுபொருளா இருக்கு. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மார்க் ஜக்கர்பர்க் 2008ல இட் இஸ் பெட்டர் டு பை தேன் டு கம்பீட் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு. 3 வருஷம் முன்னாடி 2022ல இன்னொரு இமெயில் அனுப்பியிருக்காரு. அதுதான் நம்ம பரோட்டா சூரி இமெயில். என்ன சொல்லியிருக்காருன்னா, டு கம்பீட் வித் டிக்டாக் ஐ ஹாவ் அ கிரேசி ஐடியா. இது அவர் எம்ப்ளாயிஸ்க்கு அனுப்பியிருக்காரு. டு கம்பீட் வித் டிக்டாக் ஐ ஹாவ் அ கிரேசி ஐடியா. லெட்ஸ் ரிமூவ் ஆல் த ஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் அண்ட் ஹேவ் த கன்சியூமர்ஸ் பில்ட் ஃப்ரம் ஸ்கிராச். ரைட்டா? இப்படி பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாடல் இருந்து ஃபாலோவர் மாடலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலை அந்த ஐடியாவை யாரும் பில் பண்ணல. ஆனா இந்த இமெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்மோக்கிங் கன், அதாவது இதெல்லாம் தான் வந்து எவிடன்ஸா அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க எஃப்டிசி வந்து. சரி, இந்த எஃப்டிசி கேஸ் என்னதான் நடக்கும்? நேத்தி தான் ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்லா பார்த்துக்கங்க, இது 5 வருஷம் முன்னாடி டிசம்பர் 2020ல ஆரம்பிச்ச கேஸ் நேத்தி தான் வந்து ட்ரையலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ எஃப்டிசி வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும் ஃபேஸ்புக்கோட டாமினன்ஸ் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு ரீசன் இந்த இன்ஸ்டாகிராமையும் வாட்ஸ்ஆப்பையும் அக்வயர் பண்ணனால தான் அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு அவங்க நிறைய ஆர்டிஃபெக்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதாவது இந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வருவாங்க. எப்படி யூஎஸோட எலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஃபேஸ்புக் மாதிரி சோஷியல் ஆப்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இந்த இம்பாக்ட் ஆன் த கரண்ட் யங் ஜென்ரேஷன் இதை பத்தி பேசுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம எலான் மஸ்க்குக்கும் மார்க் ஜக்கர்பர்க்குக்கும் வாக்கிய தகராறு வேற போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி பேன் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு இனிமே தான் தெரியும். இதே நேரத்தில் மக்களோட சென்டிமெண்ட்ஸ் என்ன? எனக்கு வந்து இந்த ஆன்டி ட்ரஸ்ட் மேலாம் அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த கம்பெனிஸ் வந்து ஃபேஸ்புக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க தான் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே 10 வருஷம் முன்னாடி. ஸோ 10 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு ஆன்டி ட்ரஸ்ட் லா போட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து வாங்கின கம்பெனிஸை வந்து அன்வைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பொதுவானவங்களோட நம்பிக்கையா இருக்கு. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் டிக்டாக்கோட கதையே வந்து ஒரு நூலில் தொங்கிட்டு இருக்கு, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கை வச்சிட்டீங்கன்னா ஸ்வைப் பண்ணியே எங்க கையெல்லாம் பழகிடுச்சு, அதுல கை வச்சிடாதீங்க அப்படின்னு புலம்புறாங்க. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஆன்டி ட்ரஸ்ட் ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து வெரி லெங்தி டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவில் ரொம்ப பவர்ஃபுல்லானது கார்பரேட்ஸ் தான். அண்ட் அப்படியே மிஞ்சி போனாலும் என்ன பண்ணுவாங்க? உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், கம்பெனியை வந்து மூணாலாம் உடைக்க முடியாது. நாங்கள் இன்னொரு ஐடியா சொல்கிறோம். எங்களோட ஃபேஸ்புக் கன்சியூமர்ஸோட ஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணிடுறோம். ஸோ எந்த ஆப் எந்த கம்பெனி வேணாலும் எங்களோட டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொப்ரைட்டரி டேட்டா இருக்கிறதுனால நீங்கள் மோனோபோலின்னு சொல்கிறீங்களே, இதை நாங்கள் ஓப்பனாக விட்டாச்சுன்னா இது வந்து எல்லாருக்குமே அட்வான்டேஜ் ஆயிரும். அதனால வந்து வி வில் நோ லாங்கர் மோனோபோலி அப்படின்னு ஃபேஸ்புக் வந்து மோஸ்ட் லைக்லி ஒரு மிடில் கிரவுண்டுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க. இதை ஃபேஸ்புக் பண்றாங்கன்னு நான் சொல்லலை, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா எஃப்டிசியோட டாமினன்ஸ்க்கு ஃபேஸ்புக் ஒன் வே ஆர் அதர் அவங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இதை எப்படி அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியும்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னா இதுலயும் வந்து டேட்டா பிரைவசி, கன்சியூமர் பிரைவசி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதை தவிர ஃபேஸ்புக் ஒரு சோஷியல் மீடியா ஆப்பா அவங்களோட ப்ரொப்ரைட்டரி டேட்டாங்கிறது வந்து இந்த கன்சியூமரோட கனெக்ஷன்ஸ் டேட்டா தான். அதனால அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களோட அசெட், அவங்களோட கொலாட்ரல் வந்து வெளியில கொடுத்துட மாட்டாங்க. ஆனா சர்வைவலா டேட்டாவா அப்படிங்கிற போது டேட்டால ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எப்படி வருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ.